வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவுடைய ரா ரிவ்யூவை பற்றி தான் வீடியோவை பார்க்க போகிறோம். இன்றைக்கி வேறு மொபைல் வேறு எனக்கு ரிப்பேர் ஆகிடுச்சிங்க. நல்ல வேலை, நான் எப்போவுமே 2 மொபைல் வச்சுருப்பேன். அதனால் எப்படியோ இன்றைக்கி ரா ரிவ்யூ போட்டதுக்கு வாஸ்தவமாக அமைஞ்சிருச்சு. சரி வாங்க, இன்றைக்கான ரா ரிவ்யூவில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு முதலாக வந்திருக்க நண்பர்கள் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ப்ரோஸ்லிங்ஸில் தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனே உங்களுடைய ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் அறிவாகிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்தது, கோடி ரோட்ஸ் வந்தது, சிஎம் பாங்க் பேசினது, இதெல்லாம் பேசி ரஸ்லிங் கிங் தமிழ் தூளியாக நம்ம காலையில் ஒரு வீடியோ போட்டோம். அதுக்கு நல்ல வியூவர்ஷிப்பும் கிடச்சிருக்குது. இதில் ஓரஞ்சாரமாக அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஏன்னா இது ரா ரிவ்யூவில் ரோமன் ரெயின்ஸ் ஓகே சிட்டி எக்னாலஜி மீ அப்படின்னு சொன்ன உடனே கோடி ரோட்ஸ் வராரு. கோடி ரோட்ஸ் ரோமன் ரெயின்ஸை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, போன வருஷம் நீயும் நானும் சேர்ந்து பேட் பிளட்டில் ஒரு டாக் டீமாக இணைந்து சண்டை போட்டிருப்போம். அப்போது நீ ஒரு வார்த்தை சொல்லியிருப்ப, நான் உனக்கு எப்போவுமே துணையாக இருப்பேன், உனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு. உன் வாக்கு நாக்கை விட பெருசு அப்படிங்கிறத நீ நிரூபிச்சுப்ப. ஸோ அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன், உன்னுடைய வார்த்தைக்கு நான் எக்னாலஜ் பண்ணுவேன்னு. அதே மாதிரி நீ இப்போ வாக்கு கொடுத்துருக்க, உன்னுடைய வாக்குக்கு நான் எக்னாலஜ் பண்ணுறேன், நீ நேர்மை வர மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட் சொல்கிறாரு. வெல்கம் டு மை டீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. இதை கேட்டோன்னா கோடி ரோட்ஸுக்கு கோவம் வருதோ இல்லையோ, ரோமன் ரெயின்ஸுக்கு கொஞ்சம் கோவம் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் டீமையே லீட் பண்ணவர் இப்போ வெல்கம் டு மை டீம் சொல்கிறாரு. அண்ட் அதே நேரத்துக்கு சிஎம் பாங் இந்த இடத்துக்கு வராரு. சிஎம் பாங்க கேட்குறாரு, எக்னாலஜி மேட்ச்னா யாரை தான் எக்னாலஜி பண்ணுறது? கோடி, நீ ரோமன் ரெயின்ஸை பற்றி சொன்னேன், போன தடவை அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தான், போன தடவை அவனை வாக்குறுதியை நிறைவேற்றினா, அதனால் அவனோட வாழ்க்கைக்கு எக்னாலஜ் பண்ணுறேன். ஆனால் இந்த ரோமன் ரெயின்ஸ் போன வருஷம் அவனுடைய வாழ்க்கைக்கு நான் ஆட்களே இல்லாமல் இருந்தான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணும் விதமாக நான் வந்தேன், கடைசியில் என் முதுகுலையே குத்திட்டான். இவனை நீ நம்புகிற? கண்டிப்பாக இவனை நம்பாத. அப்போது ரோமன் ரெயின்ஸ் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் பாரு, நான் உனக்காகவோ இல்லாட்ட வேறு எதுக்காகவோ வரல, என்னுடைய ஃபேமிலிக்காக வரேன். இல்லை உன் வாக்கை நம்ப முடியாது. அண்ட் அதே மாதிரி கோடி, நீ சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு, அந்த வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எது அப்படின்னு கேட்கும்போது, இது ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் கிடையாது. ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுடைய பெரிய சாம்பியன்ஷிப்பான அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்லாம் இங்கே பெருசு கிடையாது. இது ராவுடைய நெட்ஃப்ளிக்ஸில் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் தான் பெருசு. இந்த இடத்துல நான் தான் பெரிய ஆள். அண்ட் இந்த வார் கேம் இருக்குதுல எல்லாருமே ராவை சேர்ந்தவங்க தான், நீ மட்டும்தான் ஸ்மாக்டவுனை சேர்ந்தவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உங்கள் சண்டைகளை நிறுத்துங்கப்பா, நான் மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய பிரதர்ஸ்க்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் தான் வந்தேன், உங்கள் சண்டைக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவங்க 2 பேரை பார்த்து ஒன்று சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற டைட்டில் ஏன் ஷோல்டரில் இருக்கிறத காட்டிலும் உங்ககிட்ட ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அதாவது இந்த டைட்டில் என்கிட்ட இருக்கும்போது இருந்த மவுஸை விட உங்ககிட்ட இருக்கும்போது மவுஸு கம்மியாக தான் இருக்குது, நான் தாண்டா கெத்து அப்படிங்கிற மாதிரி கெத்தாக போகிறாரு. அப்போ கூட பங்கு கேட்காரு, நீ யாரை சொன்ன அப்படின்னு. சிஎம் பாங்கு சொன்னதுக்கு ரோமன் சிரிச்சிட்டு போகிறாரு. மைக் ஆஃப் ஆகிட்டுன்னு நினச்சிட்டு சிஎம் பாங்கு சொல்கிறாரு, அவன் ஒன்றத்தான் சொன்னான் அப்படின்னு கோடி ரோட்ஸை பட்டு நக்கலாக பேசுகிறாரு. அண்ட் இன்றைக்கி வார் கேமுக்கான அட்வான்டேஜ் மேட்ச் மென்ஸ் டிவிஷனில் நடக்க போகுது. அதில் ட்ரூ மாக்கின்டர் கூட சேர்ந்து டேக் டீமாக விளையாட போகிறது யாருன்னு தெரில. ட்ரூ, நீ சஸ்பெண்ட் ஆகிருக்கிறது ஸ்மாக்டவுனில் தான், நான் ராவில் என்னுடைய பவரை யூஸ் பண்ணி உன்னை சண்டை போட வச்சுருக்கிறேன், இதில் நீ கண்டிப்பாக வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க 3 பேரை பார்க்காரு, பிரான் பிரேக்கர், பிரான்சன், லோகன் பால் சொல்லாரு, சரிப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு, மென்ஸுக்கான வார் கேம் அட்வான்டேஜ் மேட்ச்சில் நம்ம வெற்றி பெறணும்னா ட்ரூ கூட பார்ட்னராக இருக்க போகிறது ப்ராக் லெஸ்னர் தானே? இல்லை லோகனு, அப்போ பிரான் பிரேக்கர் கரெக்டா? இல்லைப்பா. அப்போ பிரான்சன் ரெய்டு கரெக்டா? இல்லைப்பா, நீ தான் அப்படின்னு சொல்கிறாரு. நானா? ஓ மேலே நம்பிக்கை வை, கண்டிப்பாக இன்றைக்கி நீ வெற்றி பெறுவ, வெற்றி பெற்று நம்ம டீமை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவ அப்படிங்கிற மாதிரி பால் ஹேமன் மோட்டிவேஷன் கொடுக்காரு. அதை கேட்டுட்டு லோகன் பாலும் பார்த்தீங்கன்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இன்றைக்கி ட்ரூ மாக்கின்டர் அண்ட் லோகன் பால் 2 பேரும் டேக் டீமாக இணைந்து அந்த பக்கம் யார் மோத போகிறான்னு தெரில, கோடி ரோட்ஸ் டீம் ஒன்றில் யார் மோத போகிறான்னு தெரில, அதில் 2 பேர் மோத போகிறாங்க. அது மெயின் இவன் தான் தெரிய போகுது.
அதுக்கப்புறமா ரிங் ஜெனரல் குந்தர் அவருடைய லாஸ்ட் டைம் இஸ் நவ். ஜான்சனா கூட கடைசியாக மோத போகிறது யார் அப்படிங்கிற டோர்னமெண்ட் பக்கான மேட்ச்சு கார்மலைஸ் தான் இன்றைக்கி அவர் கூட மோத போகிறாரு. WWE யாரு கூட யாரை மோதையாக வைக்கிறீங்க? அந்த மனுஷன் இந்த மேட்ச்சில் கார்மலைஸை பிச்சு பிச்சு எரிஞ்சிட்டாருங்க. முன்கோவ பகையான்னு தெரில, இல்லாட்ட பின்போக பகையான்னு தெரில, அடித்த ஒவ்வொரு அடியும் தர்ம அடி. ஃபைனலி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா குந்தர் கார்மலைஸை பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டாரு. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு இப்போது குந்தர் செலக்ட் ஆகிட்டாருங்க. அண்ட் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வார் கேம் அட்வான்டேஜ் மேட்ச்சில் யார் சண்டை போட போகிறா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்குது. அப்போ அந்த இடத்துல சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ் அண்ட் ரோமன் ரெயின்ஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ த ஊசோஸ் வராங்க. நாங்கள் தான் இன்றைக்கி மென் டிவிஷனுக்கான வார் கேம் அட்வான்டேஜ் மேட்ச்சில் சண்டை போட போகிறோம். இதில் வெட்டு நாங்கள் அட்வான்டேஜ் ஆக போகிறோம். நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கீங்களா, அதே மாதிரி நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும். நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை வார் கேமுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ ஒத்துமையாக இருப்போம்னு சொல்லிட்டாரு. அப்போ கூட ரோமன் ரெயின்ஸ் கிட்ட ஒத்த வார்த்தை ஜே ஊசோ பேசலையே, ரோமன் முகத்தை பார்த்து பேசலையே, அப்படியே ரோமன் ரெயின்ஸை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாருங்க. ஓஹோ, சம்பவம் ஒன்று இருக்குது. அப்போ கூட கேட்குறாரு சிஎம்பாங்க, உங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. வார்த்தையே சொல்ல மாட்டேக்காருல ரோமன் ரெயின்ஸு. ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது கூடிய சீக்கிரம் தெரியும். அதுக்கப்புறமா டாமினிக் மிஸ்டீரியோட நேரம். டாமினிக் மிஸ்டீரியோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பாக ஜான்சனை எடுத்து சர்வைவர் சீரிஸ் வார் கேமில் எதிர்கொள்கிறார் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் ஜான்சனாவுடைய தீ மியூசிக் ஒழிக்குது. என்னப்பா ஜான்சினா வந்துட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, வந்தது ஜான்சினாவில் கூன் சீனா, எஸ் குட்டி சீனா வந்திருக்காரு. அதாச்சும் பரவாயில்லங்க. எப்போவுமே ஜான்சனாக வரும்போது ஸ்டூ அப்படிங்கிற கேமராமேன் அவர் ரொம்பவே அழகாக கேமரா ஆங்குலேஷன்லாம் எடுப்பார். அவருக்கு டூப்பாக இன்னொரு குட்டி ஸ்டூ. ஜான்சனா குட்டி ஜானு, இன்னொரு இது லிட்டில் ஜான் வெர்சஸ் குட்டி ஸ்டூ. இதில் அந்த குட்டி ஜானை கூட்டிகிட்டு வந்ததே நம்ம டாமினிக் மிஸ்டீரியோ தான், ஜான்சனாவை கலாய்க்கணும் அப்படின்னு. ஆனால் அவர் அந்த ட்ரெஸ்ஸை போட்டதுக்கப்புறமா ஜான்சனாவே மாறிட்டாராமா. அப்போ கூட சொல்லார், ஏண்டா நான் சொல்கிறத சொல்லு, சாம்பியன்ஸ் டாமினிக் மிஸ்டீரியோ அப்படின்னு சொல்லும்போது சொல்ல மாட்டேக்காரு. கோவத்தில் டாமினிக் மிஸ்டீரியோ அந்த குட்டி ஜான்சனாவே அட்டாக் பண்ணி அவருக்கு 619 போட்டுட்டார். மீண்டும் அட்டாக் பண்ணலாம் ட்ரெயின் பண்ணும்போது அந்த இடத்துக்கு டாமினிக் மிஸ்டீரியோடைய அப்பாவான ரே மிஸ்டீரியோ வந்துட்டார். ஆக்சுவலி ரே மிஸ்டீரியோ எதுக்காக வந்தார்னா, நெக்ஸ்ட்டு அவருக்கு ஒரு மேட்ச் இருக்குது, அதுவும் ஜேடி மெக்டனா கூட. குட்டி ஜான்சனாவை அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்டு தாங்க முடியாதப்பா தவிச்சு பண்ண அந்த குட்டி ஜான்சனாவை காப்பாற்றுறதுக்கு வந்திருக்காரு போல. அண்ட் ஜேடி மெக்டனுக்கும் ரே மிஸ்டீரியோக்குமான அடுத்த மேட்ச் ஆரம்பிக்குது. ஜேடி மெக்டனும் ஆல்ரெடி ஸ்மாக்டவுனில் சண்டை போட்டார், இன்றைக்கி ராவில் கண்டினியூவாக சண்டை போட்டார். இருந்தாலும் இந்த மேட்ச்சில் ரே மிஸ்டீரியோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஜேடி மெக்டனோட பருப்பு வேகலை. இந்த மேட்ச்சில் ஜேடி மெக்டனோ தோற்று போயிட்டார், ரே மிஸ்டீரியோ அகெயின் கிளைம் பண்ணிட்டார். ஆமாம், இவங்களுக்கு ஒரு ஹெல்ப்னா காப்பாற்றுறதுக்கு ஜேடி மெக்டனோ ஃபின்பலர்லாம் வராரு. ஆனால் ஜேடி மெக்டனுக்கோ ஃபின்பலருக்கோ ஒரு ஹெல்ப்னா டாமினிக் வரவே மாட்டேங்காரு, ஏன் அப்படின்னு தெரில. அண்ட் அதே மாதிரி பேக் ஸ்டேஜில் நியூ டே டீம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ டாக்டின் டீட்டில் வின் பண்ணிட்டு டாக்டின் டீட்டில் டிஃபெண்ட் பண்ணாமல் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்கன்னு கேட்கும்போது, சரி நெக்ஸ்ட் வீக் அதை பற்றி பேசலாம். நெக்ஸ்ட் வீக் ஏஜே ஸ்டைல் மற்றும் டிராகன் லீ 2 பேர் வராங்க. அப்போது இந்த டாக்டின் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்புகளை பற்றியும் அதை எங்கே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம அங்கே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ராஜ் என்ற மேனேஜர் சொல்கிறாரு. இதை கேட்டு நியூ டே குஷி ஆகிட்டாங்க. கிரேசன் வாலர் அதை விட குஷி ஆகிட்டாரு. நீங்கள் இந்த மாதிரி கிரேட்டான ஒரு முடிவு எடுத்ததுனால உங்களுக்கு ஒரு முடியை நான் பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு விக்கை தலையில் வைக்கிறாரு. கடுப்பாயிட்டார் ராஜ் என்ற மேனேஜர். மரியாதையாக போயிடல, இல்லாட்ட அந்த வாய்ப்பை கேன்சல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டாரு. அண்ட் பீஸ்டன் கார்னர் ப்ராக் லெஸ்னரோ இன்றைக்கி ராக்கு வந்துட்டார். அப்படியே அவருடைய ரூமுக்கு வராரு. பால் ஹேமன் வெல்கம் பண்ணிவிட்டு தான் ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டார். ஸோ இன்றைக்கி ரால ப்ராக் லெஸ்னரும் இருக்கிறாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கத விஷயம். அதன் அடுத்தபடியாக பெக்கி லிஞ்சுடைய நேரம். பெக்கி லிஞ்சுடைய சர்வைவர் சீரிஸோடைய டீம் மெம்பர்ஸை வச்சு ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் மீட்டிங். அது 5 பேரையும் கூப்பிட்றாங்க. நயா ஜாக்ஸ், ஆஸ்கா, கேரி ஜயன் எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமும் வராங்க. ஆப்போசிட் டீமில் ஏஜேலி இருக்கிறாங்க, ஷார்லட் ஃப்ளேர் இருக்கிறாங்க, அலெக்சா பில்ஸ் இருக்கிறாங்க, ரியா ரிப்ளே அண்ட் இயோ ஸ்கை 5 பேர். ஸோ இவங்க 10 பேரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கிறாங்க. பெக்கி லிஞ்சுக்கு என்ன கோவம்னா, அவங்களுடைய டைட்டில் தோக்கிறதுக்கு காரணம் ஏஜேலின்னு. ஏஜேலி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நீ ஏமாத்துறதை தடுக்க வந்தேன்,
உண்மையிலேயே மேக்ஸ் திருப்பி ஒரு திறமை மூலியமாக தான் வெற்றி பெற்றா அப்படின்னு பேசுகிறாங்க. பேச்சுவார்த்தை ரொம்ப அதிகமானனாலே இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன கலவரம் தான். 2 டீமுமே மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. கடைசியில் ரியா ரிப்ளியும் ஷார்லட்டும் ஒன்றாவது மாதிரி ஒரு செகமெண்ட்டை காட்டியிருக்கிறாங்க. ஸோ வார் கேமில் உமன் டிவிஷன் டீமும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா அசகண்டா பெண்டாவுடைய நேரம். பெண்டா இன்னைக்கு ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச், அதுவும் நம்ம சோலோ சிகாவுக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறாரு. லாஸ்ட் டைம் டோர்னமெண்ட்டுடைய அடுத்த கட்ட மேட்ச் தான் நடக்க போகுது. சோலோ சிகாவா இந்த மேட்ச்சில் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் ஆகிட்டார். என்னாச்சுன்னு பார்த்தா பெண்டாவால் நடக்க முடியலையா. மெடிக்கல் டீம்லாம் சப்போர்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்குது பெண்டாவுக்கு காலில் அடிபட்டுடுச்சு. அவரால் இன்னைக்கு சண்டை போட முடியாது, அவர் மெடிக்கலி கியூர் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ மெடிக்கல் டீம்லாம் சேர்ந்து பெண்டாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. பெண்டா மெடிக்கலி கியூர் இல்லையாங்க, இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு. இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வர போகிறாரா, எத்தனை மாதம் கழிச்சு வராரான்னு தெரில. இப்போ தான் அவருக்கான புஷ்ஷுக்கான டைமே ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி டைமில் இப்படி ஒன்று ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த மேட்சோடைய வெற்றியாளர் அப்படிங்கிறது சோலோ சிகாவா அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மேட்ச் முழுமையாக நடக்கலை, பட் இருந்தாலும் வெற்றியாளர் அப்படிங்கிறது சோலோ சிகாவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் த லாஸ்ட் டைம் இஸ் நவ். ஜான்ஸ்னா வந்து ஒரு சின்ன ப்ரொமோ பேசுகிறாருங்க. அவர் பேசுகிறது என்ன கேட்டிங்கன்னா அவருடைய பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசுகிறாரு, இன்ஜுரியை பற்றி பேசுகிறாரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜான்ஸ்னா வந்து மிஸ்டர் கெனடி கூட ஒரு மேட்சை வந்து 1900 எங்கே போகிறேன் பாருங்களேன், அக்டோபர் 2007 வருடம் வந்து நடந்திருக்கும். அதில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெஸ்லிங் கேரியரையும் குவிட் பண்ணிவிட்டு சாம்பியன்ஷிப்பை குவிட் பண்ணிவிட்டு போயிருப்பார். ஆனால் 2028 அதுக்கு அடுத்த 6 மாதத்துக்கு அப்புறமா கெத்தா ராயல் ரம்பில் ரிட்டர்ன் ஆகி அந்த ராயல் ரம்பை வெற்றி பெற்று ரசல்மேனியாவில் சாம்பியன்ஷிப் வின்னிங்காக போயிருப்பார். அந்த பழைய பாஸ்ட் லைஃப் இருக்குல்ல, அதை பற்றி ஜான்ஸ்னா பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோவாக பேசுகிறாரு. ஜான்ஸ்னா இன்னும் கொஞ்ச நாள் தானே வருவார். அதனால் அவருடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்த விஷயத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு வீக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறமா மேக்ஸ் திருவியை பார்த்த ராஜ் ஜெனரல் மேனேஜர், நான் பாருமா நீ வந்து இன்டர் கான்டினென்டல் சாம்பியன் ஆகிட்ட அண்ட் முக்கியமான பொறுப்பு வாங்கிட்டே இருக்குது, உமன் டிவிஷனை டிஃபெண்ட் பண்ணுறது, ஒரு நல்ல சாம்பியன் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவினில் ஃபோர்மா இவங்களுடைய டாக் டீம் பார்ட்னர், இந்த டைட்டில் வந்து என்னுடையது, ஏங்கிட்ட வரணும், கூடிய சீக்கிரம் ஏங்கிட்ட வரப்போகுது, நீ பார்த்து இருந்துக்கே அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங்கை போட்டுட்டு இந்த பக்கம் திரும்பினா பாதாள சாக்கடை, இந்த பக்கம் திரும்பினா அகல் பாதாள சாக்கடைன்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா ரக்ஸனே வந்து நிற்கிறாங்க. நான் பாரு அந்த டைட்டில் வந்து உங்ககிட்ட போயிட்டதுனால கூடிய சீக்கிரம் என்கிட்ட வந்துடும், அந்த டைட்டில் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. மேக்ஸ் துருபிக்கு என்னத்தை சொல்கிறதுனே தெரில. திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. யாருக்கு பேசுவாங்க, நம்ம ஓட்டிக்ஸ்கிட்ட தான் ஃபோன் அடித்து பேசுவாங்க. நான் பாரியா ஓட்டிக்ஸ் வளைச்சி என் சாம்பியன்ஷிப்புக்காக வராங்கன்னு. அண்ட் மெயின் ஈவென்ட் டைமுக்கு வந்துட்டோம். ஊசோஸ் வெர்சஸ் லோகன் பால் ட்ரூ மேக்கின்டருக்கான அந்த டாக் டீம் மேட்ச் தான் இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக நடக்கும்போது. இது வார் கேமுக்கான அட்வான்டேஜ் மேட்ச். இந்த மேட்ச் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா செமையாக தான் கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலி மேட்சுக்கான இடைப்பட்ட நேரத்திலேயே பிரான் பிரேக்கர், பிரான்சன் ரீட் அவங்களுடைய சீட்டிங் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மாற்றி பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சீட் பண்ணுறது, அதுக்கப்புறமா எல்லா ரெஸ்லர்ஸும் வர்றது, அப்படி போயிட்டே இருக்குது. கடைசியில் லோகன் பால் ரோலப் முறையில் ஜிம்மி ஊசோவை பீட் பண்ணிட்டாருங்க. வாவ், அப்போது மென் டிவிஷனில் ஹீல் டீமுக்கு தான் அட்வான்டேஜ் கிடச்சிருக்குது. ஹீல் டீம் தான் டாமினேஷன் பண்ண போகிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா மாறி அட்டாக் பண்ணும்போது ஓடிசி ரோமன் ரெயின்ஸ் இந்த இடத்துக்கு வந்துட்டார். ரோமன் ரெயின்ஸ் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா என்ன சரவடி தான். ரோமன் ரெயின்ஸ், கோடி ரோட்ஸு, ஜிம்மி ஊசோ அண்ட் சிஎம் பாங் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஆப்போசிட் டீமை அடித்து துவம்சம் பண்ணி நாக் அவுட் பண்ணிட்டாங்க. சரி, இதோட பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பால் லிவிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ முடிச்சிட்டாங்க. அண்ட் அதே நேரத்தில் ப்ராக் லெஸ்னர் வந்துட்டார். எப்படி ஷோ முடியும் ப்ராக் லெஸ்னர் வராமல்? ப்ராக் லெஸ்னர் வந்துட்டார். வழக்கம் போல் ப்ராக் லெஸ்னர் வந்து என்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது காலு ஸ்லிப் ஆகிட்டுங்க. ப்ராக் லெஸ்னர் விழுந்துட்டார். விழுந்ததையும் சமாளிக்கும் விதமாக குப்பரை எப்படி அப்படியே ஒரு பல்ட்டி அடித்து நிற்காரு பாருங்களாம் ப்ராக் லெஸ்னர். அதாவது கீழே விழுந்தாலும் மண் ஓட்டக்கூடாதுன்னு. இதை பார்த்து பிரான்சன் ரீட் சிரிச்சுக்கிட்டு இருக்காருங்க. பிரான்சன் உனக்கு சிரிப்பு, இங்கே நான் வேதனைப்பட்டு இருக்கேன், உனக்கு சிரிப்பு கேட்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ ப்ராக் லெஸ்னர் வந்துட்டார். தான் டீம் மெம்பர்ஸை ரெடி பண்ண சொல்கிறாரு. 5 பேர் ரெடி பண்ணிட்டாங்க. சரி வாங்கடா ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா இந்த டீமும் ரெடியாக நிற்கிது. ரோமன் ரெயின்ஸோட டீமும் ரெடியாக இருக்குது. இதில் யார் டீம் லீடர்னு எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. டீம் கோடின்னு தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா சிஎம் பாங் இது என்னோட டீம் சொல்லிட்டு இருக்காரு. யார் டீம் லீடர் சொல்கிறதுன்னு தெரில. சரி, பொதுவாகவே
5 ஃபேஸ் ரெஸ்லர்னு சொல்லுவோம். இந்த 5 ஃபேஸ் ரெஸ்லரும் அப்படி பார்க்க, கீழே த விஷன் டீமும் பார்க்க, அப்புறம் என்ன மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, WWE நெட்ஃப்ளிக்ஸ் வந்து சன் டிவிக்கு அதை அண்ணன் முறை, அதனால் எப்போவுமே தொடரும்னு சொல்லிட்டு சீரீஸை முடிச்சுடுவானுங்க. அதே மாதிரி இதுலேயும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸை முடிச்சுட்டானுங்க. இந்த வாரம் ராவை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வாராக தான் இருந்தது. உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுமா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.